பொறுப்பு துறப்பு. வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நம்மளோட யூடியூப் சேனல்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷோ, நல்ல வியூஸ் போற ஒரு ஷோ. அதனால நாங்க இது இப்போத கையில எடுத்திருக்கோம். அது யூஸ் போக முடியாம மட்டும் ஆக்கிராதீங்க ப்ளீஸ். இத பா ரஞ்சித்தோட ஃபிலிம் பை ஷோ. பாரஞ்சித்னா இந்த கர்ணன் எடுத்தாரே அவர்தானே? ஆமா ப்ரோ, அப்படியும் சொல்லலாம். இல்ல இப்பெல்லாம் ஜோக் பண்ணக்கூடாது. கர்ணன் மாரி செல்வராஜ். நான் மாரி செல்வராஜையும் பாரஞ்சித்தையும் கொள்கையில வேணா கம்பேர் பண்ணனே தவிர, அவங்க பிலிம் மேக்கிங் எல்லாம் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். பாரஞ்சித்தோட வாய்ஸ் அவர் அர்பன் வாய்ஸா இருக்கும். அவர் சென்னையில இப்பதான் பிறந்தாருன்னு நினைக்கிறேன். சோ சென்னை சைட்ல இருக்கிற அந்த விஷயங்களை பத்தி தான் அவர் டீல் பண்ணுவார். மாரி செல்வராஜ் மொத்தமாவே சவுத் திருநெல்வேலி அந்த சைட்ல இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி டீல் பண்ணுவார். சோ ரெண்டு பேரோட வாய்ஸ் திருநெல்வேலியில நம்ம டீலிங்கே பண்ண முடியாது ப்ரோ. டைரக்டா ஃபைட் தான். டைரக்டா ஃபைட் இல்ல ப்ரோ, கொலைதான் மட்டும் தான். அதான் இந்த மாதிரியா அப்படிதான் நினைக்கிறேன். சோ இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்றது எனக்கு அவ்வளவு உடன்படல. ரெண்டு பேரும் சொல்ற கொள்கை ஒண்ணு, அவ்வளவுதான். சோ இப்போ பாரஞ்சித்தோட படத்தை எடுத்தோம்னா அட்டகத்தி. சோ அட்டகத்தி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படம். அதுல எனக்கு தெரிஞ்ச அந்த அரசியலை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க, பட் ரொம்ப லீனியண்டா தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? அட்டகத்தி பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? சொல்லுங்க, கோலப்ப சொல்லுங்க. இப்படிலாம் என்ன ஃபர்ஸ்டே கேட்க கூடாது. சரி, ஓகே. அவனுக்கு மறந்து போயிருக்கு இந்த படம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அட்டகத்தி ஒரு ராம் காம். உன்னை பொறுத்த வரைக்கும் நார்மலா ராம் காம் தான். ஆனா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது எப்படின்னா, தியேட்டர்ல விட்டதுக்கு அப்புறம் ஓடிடில செலிப்ரேட் பண்றாங்களோ அதே மாதிரி அட்டகத்தி ரிலீஸ் ஆன ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் ஸ்மார்ட்டஸ்ட் ஆடியன்ஸ் இன் தி வேர்ல்டு இல்ல ப்ரோ, தமிழ் ஆடியன்ஸ் தான் ப்ரோ. நினைச்ச அளவுக்கு ஹிட் எல்லாம் கிடையாது. நீ போய் பாரு. நினைக்கிறதுக்கு இருக்கு. டெபியூ டைரக்டர், டெபியூ ஆக்டர். ஏன் தம்பி, ஹிட் தான் அந்த படம். 5 கோடி போட்டு 2 கோடி போட்டு 8 கோடி எடுத்திருக்கான். நல்ல படம். 4 மடங்கு தம்பி. ஒரு சின்ன படத்துக்கு அந்த டைம்ல இதெல்லாம் அதிகம் தான்ப்பா. தினேஷே நம்மாலே விட்டுறேன். பிரைன் ராட் ஆடியன்ஸ் அந்த டைம்ல ஆடியன்ஸ் நல்லா இருந்தாங்க. சொல்லுங்க ஏகே பேசுற, நீங்க பேசுங்க. எது இல்லையோ அட்டகத்தியோட மியூசிக் நான் ஒரு பெரிய ஃபேன். கண்டிப்பா. இப்போ வரைக்கும் அந்த பஸ் பாட்டு என் பிளேலிஸ்ட் ரூல் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டி போன அது இப்போ வரைக்கும் எப்ப கேட்டாலும், அதாவது இந்த பாட்டோட கிரேஸ் போகவே போகாது. இட்ஸ் இம்பாசிபிள். அதாவது நீங்க இந்த வெற்றிமாறன் இவங்க எல்லாரையும், மாரி செல்வராஜ் இவங்க எல்லாரையும் நீங்க கம்பேர் பண்ணும்போது பாரஞ்சித்தோட சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். பாரஞ்சித்தோட எல்லா படத்துலயும், அவர் எடுத்த எல்லா படத்துலயும் பாட்டுகள்லாம் ஒரு மாதிரி பெட்டர் தென் தோஸ் டூ. இதுக்கு முன்னாடியே நம்ம வேற ஒரு வீடியோல சௌரிஷ் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம். ஒரு மியூசிக் டைரக்டர் எவ்வளவு நல்லா பாட்டு போடுறாருங்கிறது அவரை பொறுத்து மட்டும் இல்ல, அந்த டைரக்டர் அவரை எப்படி கேட்டு வாங்குறாரு பொறுத்துதான் இருக்கு. அப்படி பாரஞ்சித் உண்மையிலே நல்லா கேட்டு வாங்குறாரு பாட்டெல்லாம். அதுவும் எப்படின்னா, பாரஞ்சித் ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஃப்ரீடம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி, அதுவும் பாரஞ்சித் இன்னொரு எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம சந்தோஷ் நாராயணனுக்கு லாயலா இருக்கிற ஒரே டைரக்டர்னா என்ன ப்ரோ பேசுற நீ? பைத்தியமா? கடைசி சார்பட்டா ஒரே நட்சத்திரம் நகர்கிறது தென்மா பாரஞ்சித் தான். யோ, நட்சத்திரம் நகர்கிறது தென்மாயா? இது தங்கலான் ஜீவ் பிரகாஷ், வேட்டுவம் ஜீவ் பிரகாஷ். அவங்க இந்த பக்கத்துல சண்டே சார்பட்டாவோட சார்பட்டா 2 சந்தோஷம் தெரியல அப்படின்ட்டாரு. கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான், அவருக்கு இளையராஜா பக்கம் பார்த்துட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது. சனா எல்லாரும் அபண்டன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சரி, வேற டாபிக் வேற போயிட்டு இருக்கோம். நம்ம பாரஞ்சித்தோட 2வது படம் மெட்ராஸ். எனக்கு தெரிஞ்ச அவரோட பிலிமோகிராஃபில எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மெட்ராஸ் தான். அன்டவுட்டட்லி மெட்ராஸ் தான். அந்த டைம்ல எப்படி இருக்கும்னா ஸ்டீரியோடைபிக்கல். சோ இப்போ ஒரு ரவுடி கேரக்டர் இருக்கானா அவன் கண்டிப்பா சென்னை தமிழ் தான் பேசுவாங்கிற ஒரு ஸ்டீரியோடைபிக் இருந்துச்சு. இல்ல அப்படி இல்ல, சென்னை தமிழ் பேசுறவங்க நார்மலா இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, படிப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆடுவாங்க, அவங்க லவ் பண்ணுவாங்க, நார்மலா இருப்பாங்க. எல்லாரும் கையில கத்தி வச்சுட்டு சுத்திட்டு இருக்க மாட்டாங்கிற அந்த ஒரு விஷயத்த சூப்பரா காட்டியிருந்தாங்க. அங்க உள்ள மக்களும் நார்மலா தான் இருப்பாங்க அப்படிங்கறத ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு. சார், இந்த பாஷா பேசுறவங்க இப்படிலாம் இருப்பாங்களா? இது ஒரு ஸ்டீரியோடைபிக்ல உடைச்ச ஒரு படமா அந்த
சுவர் அரசியலை பத்தி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சென்னை மக்கள்னு சொல்றதோட வட சென்னை மக்கள்னு இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். அவங்க இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் அவங்களோட சிச்சுவேஷன் எவ்வளவு மோசமா இருந்தாலுமே அங்க இருக்க ஒருத்தன் நான் இதுக்குள்ள போடல, நான் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணணும்னு நினைச்சா அவனால பண்ண முடியும்னு காட்டியிருப்பாரு. இதுலயும் அதே மாதிரி சந்தோஷனோட ஒர்க், கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். ஏகே நீ கருத்துக்கள் அபவுட் மெட்ராஸோட ஸ்கிரீன் பிளே பீக்கா இருக்கும், டைலாக் ரைட்டிங்ஸ் அதை விட பீக்கா இருக்கும். இப்போ வரைக்கும் என்ன பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்க வேண்டாம், இது கூட பத்தியா மீம்ல இருந்து சொல்றாங்க. ஆனா எல்லா படத்துலயும் என் தலைவனை மட்டும் கொன்றுவீங்க. ஒரு வாட்டி பில்டிங்ல இருந்து குடிப்பாரு. நானும் இதான் சொல்லணும்னு வந்தேன். ஆக்சுவலா கலையரசனை கொல்ல ஆரம்பிச்ச முதல் படம் மெட்ராஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, அதுதான் நட்சத்திரம் இருக்கிறது இருக்குல்ல. அதுக்கு வருவோம். இப்போ வந்து 3வது படமாக நம்ம தலைவர் கூட ஒருங்கிணைஞ்சு மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி சானா நெருப்புடான் பாட்டெல்லாம் போட்டு மஜாவான கலெக்ஷன் எடுத்து இன்னும் அந்த ஒரு லெவல்ல இருக்கிற கபாலி, அதாவது ப்ரொமோஷன் வந்து தவறாக பண்ணப்பட்டு படங்கள் வந்து பம்புளான ஒரு படம்னா கண்டிப்பா கபாலி சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த படம் வந்து ப்ரொமோட் பண்ண போது பாஷாக்கு அப்புறம் கேங்ஸ்டர் அப்பெல்லாம் சொல்லி செம்மையா ஹைப் பண்ணி விட்டு கடைசியில பார்த்தா நம்ம தலைவர் வந்து அப்படின்னு போனாரு. இது படம் நல்ல படம் தான். ஆனா அவனுங்க வந்து ப்ரொமோட் பண்ண விதம் வந்து இதை ஒரு எப்படி சொல்ல ஒரு ஃபீல் குட் படம் ப்ரோமோட் பண்ணி வந்து எவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்காரு. அந்த அதாவது ஒரு பிரதீப் ரங்கநாதனோட படம் மாதிரி அப்படின்னு ப்ரோமோட் பண்ணிருக்கலாம், ஒரு பிஆர் படம் பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு யார முறைக்கிற சொல்லுங்க, கோல பண்ண சொல்லுங்க. ஏகே நீ எப்படி பேசுவ? அதாவது கபாலி ஒரு நல்ல படம், அருமையான படம். எனக்கு கபாலி பிடிக்காது. கபாலி வந்து ரொம்ப ஸ்லோ பேஸ்டா இருக்கும். அது உண்மை. பிளாஷ்பேக்லாம் வந்து அட்டர் ஒரு மாதிரி, அதாவது எப்படா முடிப்பீங்க, என்னடா இன்னுமா பிளாஷ்பேக் இருக்குடே, பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஐயோ இன்னும் இருக்கா படம் அப்படி அந்த நிலைமைக்கு நான் போனேன். நான் வந்து அந்த டைம்ல வந்து அந்த படம் பார்த்ததுக்கு காரணமே வந்து நெருப்புடா பாட்டுக்காக மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் வந்து நான் படமே பார்க்க போனேன். கோல பண்ணி நீ கருத்துக்களை போட்ட 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கடைசியா பார்த்தேன்னு நினைக்கிறேன். சத்தியமா ஞாபகம் இல்லை. நான் வந்து தஞ்சி காக்கா கியூட்டா இருப்பாங்க. அதுல விஷாலனை அடிக்க வராதீங்க. என்ன பிட்ட படமா எடுக்கிறீங்க, லைட்டா போடையா. கரண்ட் வந்துச்சு ப்ரோ, லெட்ஸ் கோ. ஓகே, காலாவை பத்தி கருப்பு காலாவை பத்தி பேசும்போது லைட், ஓ மை காட். காலா வந்து எனக்கு தெரிஞ்சு கபாலியை விட பெட்டரா ஹேண்டில் பண்ணி காலா வந்து கொண்டு போயிருந்தாரு. கபாலி பெட்டரா ஹேண்டில் பண்ணி ஃபம்பிள் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். பெட்டரா ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கம்மி ஃபம்பிள், கொஞ்சம் கம்மி ஃபம்பிள் அப்படி சொல்லலாம். என்னடா எனக்கு காலா வந்து கபாலி விட நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது ஓகே, அது ஒத்துப்பேன். சோ அதுல வந்து மணிகண்டன் நடிச்சிருப்பாரு, அவரோட கேரக்டரா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அந்த இன்ட்ரோல் பேக் அப்புறம் தான் நடக்கும். அந்த வண்டியில போயிட்டு இருப்பாங்க, டப்புனு அவன் பையனும் பொண்டாடி செத்துக்கிறாங்க. அந்த சீன்ல வந்து எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது நெஞ்சு வெடிச்சு இதயம் வெளியே வர அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிருச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த ஒரு சீனா இருக்கட்டும், எனக்குலாம் டான் படம் பார்த்துட்டே ஷாக் ஆச்சு. டோன்ட் வரி. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு கடைசியில எல்லாரும் சேர்ந்து ஹோலி கொண்டாடுவாங்க. கம்யூனிசம், அம்பேத்கரிசம், பெரியாரிசம் எல்லாம் வரும். எல்லாத்தையும் இது பண்ணி ரிசம்பிளன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த நிக்கல் ஜல்தேரி வந்து ஃபயரான இன்ட்ரோல் பாக்கா இருக்கும். எனக்கு ஒர்க் ஆச்சு காலா. உங்களுக்கு எப்படி சொல்லுங்க ஏகே? எனக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிக்கும். மொட்டை தாத்தா ஒருத்தர் இருப்பாரு. அந்த மொட்டை தாத்தா வீட்டுக்கு போய் நம்ம இன்னொரு காலா தாத்தா பேச போவாரு. அப்போ வந்து மொட்டை தாத்தாவோட பேத்தியை வச்சு ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து இந்த குழந்தைங்க வந்து கெட்டு காத்துற சீன்லாம் வந்து யூஸ்வலா படத்துல ரொம்ப பிடிக்கும். ஏதோ நானே அந்த குழந்தையா இருக்கலாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த சீன் வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வாடி என் தங்க செல்ல வந்து சூப்பர், என் ஃபேவரட் சாங். அப்ப கண்ணம்மா ஃபேவரட் சாங் இல்லையா? சரினா கண்ணம்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்ணம்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம பாரஞ்சித் வந்து தலைவருக்கு ஏத்த ஹீரோயினை வந்து இந்த படத்துல தான் போட்டிருக்காரு. சூப்பர், நைஸ். இல்ல ஏத்த ஹீரோயினா என்ன பொறுத்தவரைக்கும் சொன்னாங்க. ஏய் எதுக்கு அனுஷ்கான்னு சொல்லு. இல்ல ஏய் நமக்கு இருக்கவே இருக்காங்க. பூஜா டே. ஓகே, நம்ம அடுத்த சாரா அர்ஜுன் சொல்ல கூடாது. ஐயோ போயா.
நம்ம வந்து அடுத்த படம் தான் வந்து சார்பட்டா. காலாக்கு அடுத்து சார்பட்டா தானே இல்லையா? இதுக்கும் ஃபேக்ட் செக் பண்ணி காலா அடுத்து சார்பட்டா ரொம்ப படம் வருஷம் கழிச்சு சார்பட்டா ரிலீஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. கொரோனா பீரியட் அது. பெஸ்ட்னா நான் வந்து மெட்ராஸ் சொல்லுவேன். மெட்ராஸுக்கு அப்புறம் தான் எனக்கு சார்பட்டா வரும். சார்பட்டான்னு எடுத்துக்கிட்டா சார்பட்டால அவங்க கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விட விதம் தான் நமக்கு இப்போ கூட கபிலன், டாடி, ராம, ரோஸு, வேம்பிலி, பீடி தாத்தா, மாரியம்மா, ரங்கவாத்தியார், எனக்கு இந்த பேர்லாம் எப்படி எனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியல. அதுதான் எப்படின்னா அந்த ஒரு படம் மட்டும்தான் தமிழ் படம் வந்து இங்கிலீஷ்ல டப் பண்ணி நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட இங்கிலீஷ்ல டப் பண்ணி சூப்பர் சீன். ஐ வில் கம் வாத்தியாரே சொல்றான்டா. அவன் மீம்ஸ் சொல்றான் வந்து வேற லெவல். அந்த படம் ஃபுல் இங்கிலீஷ் டப் விடுங்க ப்ளீஸ். மீம் கிரியேட்டர் ப்ளீஸ், ஃபுல் படம் ஐ அம் ரெடி டு வாட்ச் 3 hours. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நீங்க பேசுங்க இல்ல சார்பட்ட பரம்பரை பத்தி சொல்லணும்னா நீ சொன்ன அதே பாயிண்ட் தான் சொல்றேன். ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லெவலுக்கு கேரக்டர்ஸ் வெல் ரிட்டனா தமிழ் சினிமால ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம் எடுத்தது அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு கேரக்டருமே நம்ம மனசுல அவ்வளவு ஆழமா நிற்கும். இன்னொரு விஷயம், சார்பட்டா வந்து சனாவோட பார்ட், சனா இஸ் யூனோ பேக் போன் ஆஃப் சார்பட்டா. சார்பட்டா 2 எடுக்கிறதுனா கண்டிப்பா வந்து சனா தேவை. சனாக்குள்ளேயும் பாரத்துக்குள்ளேயும் சண்டைன்னு சொல்லிட்டு சார்பட்டா 2ல நீ திரும்ப ஜி பிரகாஷே போட்டீங்கன்னா ஜனம் டென்ஷன் ஆச்சு அந்த மாதிரி ஆயிரும். அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுவும் வந்து ஆர்யாவோட கெரியர் பெஸ்ட்னா சார்பட்டா. இதுல வந்து இதுவே கிடையாது. ஏன்னா இதுலதான் வந்து நான் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே பார்த்த கேரக்டரா இருக்கு. இந்த ஆனிமே எல்லாம் வரும் தெரியுமா, ஒரு கேரக்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கிறான், அது வந்து இதுல நம்ம ஆர்யாக்கு இருக்கும். ஒரு மதிப்பட்ட ஷிஃப்ட் எல்லாம் அடிப்பாரு, அதெல்லாம் பாக்குறதுக்கு மஜாவா இருக்கும். அதெல்லாம் பீக்கா இருக்கும். அடுத்ததாக வந்து நட்சத்திரம் நகர்கிறது. இந்த படத்தை பத்தி பேசுறேன்னா நம்ம துஷாரா விஜயன் வந்து ரெனேங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து எட்டர்னல் ஸ்பாட்லெஸ் அந்த படத்துல உள்ள கிளமெண்டேனாக தன்னை நினைத்து கொண்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு ஹேர் ஸ்டைலை வைத்து திரிந்த ஒரு பெண்மணியாக சுத்தி கொண்டிருந்தார். அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா ரொம்ப முற்போக்கா போகணும்னு நினைச்சு எடுத்த ஒரு படம் நினைக்கிறேன். எனக்கு அது ஓரளவு ஒர்க் ஆச்சு. நான் ரொம்ப மோசமான படம் சொல்ல மாட்டேன், பட் ரொம்ப அதாவது முற்போக்குன்னா நான் தாண்டா முற்போக்கு அந்த மாதிரி. அதாவது புளுத்தினா ஒரு லெவலுக்கு புளுத்தியா இருக்கலாம் ப்ரோ. இங்க எல்லாருமே வந்து எப்படி சொல்ல, எல்லாருமே ரொம்ப முற்போக்கு இல்ல. இப்ப எல்லாருமே வந்து லவ்வர் படம் பார்த்துட்டு இந்த திவ்யா பக்கம் நிப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. மணிகண்டன் பக்கத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு மென்டல் டிசார்டர். இது எனக்கு நட்சத்திரம் நகர்கிறதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவனுங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கேரக்டர் வச்சிருந்தாங்க. ஒரு லெஸ்பியன் கப்புள், ஒரு கே கப்புள், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கப்புள். சோ நீ எங்க நின்னு ஒரு ரெனே தான் அதுல இருக்கிறதே வந்து லூசுகுரி. நான் பார்த்து ரெனே தான் லூசுகுரி. அதை கேட்ட தவிர்த்துரும். எனக்கு வந்து தலையரசன் கேரக்டர் ஒர்க் ஆச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த கேரக்டர் ஆருக்கு இருக்கலாம். அவன் ஒரு கேஸ்டிஸ்டா இருக்கான், கன்சர்வேட்டிவா இருக்கான், அவன் எப்படி மாறுறாங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல, கேரக்டர் இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. சோ எனக்கு அது இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காத விஷயம்னா இதுதான், ரொம்ப முற்போறான கேரக்டர் வந்து அது வந்து ஒரு நசா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ முற்போக்கு தான் இல்லைங்க, ஆனா சில விஷயங்கள் இருக்குல்ல அது ரொம்ப வந்து எப்படி சொல்ல, இது இங்க முற்போக்குங்கிறது பிரச்சனை இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த படத்துல அவரே அவரோட ஒப்பீனியன்ல தெளிவா இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கே அந்த மீட்டர்ல இருக்க தெரியல. நிறைய இடத்துல ரொம்ப வெளியே போறாரு, சில இடத்துல கரெக்டா இருக்கிறாரு. அதான் நான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். எனக்கு அதான் ப்ராப்ளம். சோ அந்த ஒரு விஷயம் அது மட்டும் தான் எனக்கு மத்தபடி நிறைய விஷயங்கள் ஒர்க்கான ஒரு நல்ல படம் தான். இது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருந்திருக்கலாம். ஓகே, எல்லா டைரக்டருக்கும் ஒரு ஆர்டிஸ்டிக்கா நம்ம ஒரு படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குல்ல. சோ அந்த மாதிரி செம ஆர்டிஸ்டிக்கா விஷுவலா நல்லா இருக்கும். சோ இல்ல, இந்த ஒரு விஷயத்துக்கு பாரஞ்சித்தை உண்மையிலேயே பாராட்டணும். அவரு ஒவ்வொரு படத்துலயுமே ஏதாவது வேரியேஷன் காட்ட ட்ரை பண்ணுவாரு. சார்பட்டா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிலிம், தென் நட்சத்திரம் நகர்கிறது இந்த மாதிரி ஒரு படம், தென் தங்கலான் அது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃபேண்டசி மாதிரி உள்ள படம். அவர் ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ வேட்டுவம் இருக்கு, அது ஃபைட்டிங் சயின்ஸ் ஃபிக்ஷன், வேரியேஷன் காட்டுறாரு. இந்த விஷயத்துக்கு வந்து எப்படி சொல்ல, ஒரு ரஜினியோட ஒரு படம் மட்டும் டப்புன்னு சார்பட்டா இறங்குறேன், சார்பட்டா அப்படின்னு நட்சத்திரம் நகர்றது இறங்குறேன்னு யாரு இறங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம சில டேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. முதல்ல கார்த்தி வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் விஜய் வச்சு பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களோட காட்ஃபாதர் வச்சு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரஜினி வச்சு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேற லாங்குவேஜ் போய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில ஆட்கள்லாம் இருக்காங்க. அடுத்ததாக வந்து தங்கலான். ஏகே சொல்லுங்க, தங்கலான் எப்படிப்பட்ட ஒரு படம் சொல்லுங்க. நான் தங்கலான் பார்க்கலாம் நண்பர்களே. எனக்கு வந்து நல்லா இல்லை, நிறைய பேர் ரிப்போர்ட் சொன்னாங்க, நான் பார்க்கல. ஸோ நம்ம ஏகேவும்
இவனுங்களும் பேசுவானுங்க அதை. ஒரு முட்டை மாதிரி ஒரு எக் எடுத்துக்கலாம். ஒரு முட்டை எப்படின்னா வெளியே இருந்து நம்மளுக்கு பார்க்கும் போது அது சூப்பர் ஐடியா அப்படின்னு தோணி இருக்கும் டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணிட்டு இருக்கோம், 3 முட்டை உடைச்சு ஊத்திட்டோம். 3 முட்டை சூப்பர் முட்டை நல்லா இருக்கு. கடைசியில இந்த தங்கலான முட்டையை நீங்க எடுத்து உடைச்சு ஊத்தும் போது உள்ள கருப்பா வருது. வெளியே அவுட்டர் செல் வந்து நல்ல வெள்ளையா ஃப்ரெஷ்ஷா சூப்பரான ஐடியா ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓகே. ஆனா எக்ஸிகியூஷன் வரும்போது சாக்கடைக்கு போன படம். விக்ரம்க்கு கம்பேக் வரும்னு நினைச்சேன். ஆனா விக்ரம் ஆக்டிங் வந்து நம்ம எந்த படத்துலயும் குறை சொல்ல முடியாது. அவர் வந்து எல்லா படத்துலயும் 100க்கு 200% வந்து எஃபர்ட் போட்டு கேரக்டர் போட்டு அதுக்குன்னு தொப்பெல்லாம் வச்சு, அதாவது அவருக்கு 67 வயசுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. தொப்பையெல்லாம் வச்சு தலைவர் வந்து ஒரு மாதிரி சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா சொல்ல போனா அந்த முட்டை மாதிரி தான் அந்த படம். குட் ஐடியா பட் பேட் எக்ஸிகியூஷன். ஹவ் ஐ ரேட் ஆல் தி எக்ஸாம்ஸ். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் எனக்கு ஒரு மார்க் இருக்கு. எனக்கு தங்கலான் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் எனக்கு ஒரு மார்க் இருக்கு. எனக்கு தங்கலான் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. அது உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை. ஐ மீன் எப்படின்னா, இது வரைக்குமே அவன் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கான். அவனுக்கு புதுசா பிரிட்டிஷ்னால ஒரு ஹோப் கிடைக்குது. அவன் தங்கத்தை எடுக்க போறான். நான் ஒழுங்கா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனா அதை சுத்தி உள்ள ஒவ்வொரு மைக்ரோ பாலிடிக்ஸுமே உண்மையிலே நல்லா பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்துல எனக்கு தங்கலான் உண்மையிலே பிடிச்சிருக்கு. அதே மாதிரிதான் நிறைய பேருக்கு அந்த ஆர்த்திங்கிற கேரக்டர் அது மேல கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஒரிஜினலா அந்த ஆர்த்திங்கிற கேரக்டர் ஒரு நேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணும். கரெக்ட். அது ஒண்ணும் இல்லடா, அது நேச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த கேரக்டர் தான் நேச்சர். இப்ப அந்த கேரக்டர் வர சீன்ல எல்லாம் அது தண்ணியில இருந்து கீழே பிடிச்சி தள்ள பார்க்கும், விண்ட் ஸ்ட்ரோமை எழுப்பி விடும். அது ஒண்ணும் இல்ல, அது ரியலே இல்ல, அது இல்யூஷன். அது ஒரு நேச்சரோட ஒரு ரெப்ரசன்டேஷன். இப்போ இன்னும் கிளியரா சொல்ல போனோம்னு வையேன், ஒரு ஆளுக்குமே ஒரு எப்படி சொல்லனா அவங்களுக்குன்னு ஒரு சர்டைன் வெல்த் இருக்கு. இந்த வெல்த்தோட அவங்க சந்தோஷமா வாழும்போது எந்தவித பிரச்சனையுமே இல்லை. நீ அடுத்தவங்களோட வெல்த்துக்கு ஆசைப்படும் போதுதான் பிரச்சனையே வருது. அதான் தங்கலான் காட்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த விக்ரம் கேரக்டர் இருப்பாங்க தெரியுமா, விக்ரமோட ஆன்சிஸ்டர். மீன் எப்படி சொல்ல, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு விக்ரம் பாக்குறோம்லடா, அவங்களோட ஆன்சிஸ்டர் கேரக்டர். அவங்க வந்து ஆத்துல இருந்து தங்கத்தை அரிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேவா? அவங்களோட ட்ரைபுக்கு இத எடுக்கிறதுக்கு விட்டுருப்பாங்க. ஐ மீன் நேச்சர். அதே மாதிரிதான் அந்த இன்னொரு ட்ரைபுக்கு தங்கம் குவியலாவே இருக்கும். இந்த ஆத்துல உள்ள தங்கம் இவங்களுக்கு, இந்த நிலத்துல உள்ள தங்கம் அந்த இண்டிஜினஸ் ட்ரைப். இப்போ ராஜா வாரான், ராஜாக்கு தங்கத்து மேல ஆசை, அவன் அந்த தங்கத்தை எடுக்கணும்னு நினைக்கிறான். அந்த தங்கத்தை எடுக்கணும்னு நினைக்கும் போது எப்படின்னா, இப்ப இந்த விக்ரமோட ட்ரைப் இருக்காங்க பாத்தீங்க, அவங்களுக்காக தெரிஞ்சிருக்கணும் நமக்கு தான் இது இருக்கு, அவங்களுக்கு அது இருக்கு, நம்ம 2 பேருமே ஒன்னாதான் இருக்கோம், நம்மளோட இதை அவங்க எடுக்கக்கூடாது, அவங்களோட இதை எடுக்க கூடாது. ஆனா இந்த கேரக்டருக்கு ஒரு பேராசை வந்துடும். எப்படின்னா, இந்த தங்கத்தை எடுத்து கொடுத்தா இப்போ அவங்க இருக்க நிலம் அவங்களுக்கு சொந்தமாகும். ஸோ அந்த கேரக்டரே இந்த கேரக்டருக்கு, ஐ மீன் இந்த விக்ரமோட ட்ரைபு, அதனால அந்த அவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. இதேதான் திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கும். பிரிட்டிஷ் வருவாங்க, தங்கத்தை எடுக்கும் போது வேற ஒரு இண்டிஜினஸ் ட்ரைபோட தங்கம் அது. இப்போ பிரிட்டிஷோட குட் கிரேஸ்ல வரதுக்கு வேண்டி விக்ரம் என்ன பண்ணுவாருன்னா, அதை எப்படி சொல்ல, எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இதான் அந்த ஒட்டுமொத்த தங்கலானோட பிளாட்டுமே. இல்ல பேசிக்கா இன்னும் ஒரு நிமிஷம் தான் ரெக்கார்டிங் டைம் இருக்கு. சோ நாங்க என்ன சொல்லிக்கிறோம்னா, நண்பர்களே, நம்ம பாரஞ்சித்தோட படம் வந்து எனக்கு செஞ்சு படத்துக்கு படம் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து வேட்டோம்னு கண்டினியூவா என்னன்னு தெரியல. பட் காம்ப்ளெக்ஸ் ஆக ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. பட் மாரி செல்வராஜோட படம் அப்படி இல்ல, பட் இவரோட படம் அப்படி காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி அந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணாருன்னா இன்னும் நல்லா. ஆக்சுவலா இவன் சொன்னதான் கரெக்ட். இந்த தங்கலான்னு ஒரு படம் புரியதுக்கே நான் 2வது அனாலிசிஸ் வீடியோ பார்த்து தான் எனக்கு புரிய வந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கீழே தெரிவிங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நாட்டை சினிஃபைல் டீம்.